இந்த உலகத்துல ஒளிஞ்சு இருக்கக்கூடிய பாதி மர்மங்கள் கடலுக்கு அடியில தான் மறைஞ்சு இருக்கு. உண்மையாவே கடலுக்கு அடியில என்னதான் இருக்கு? நம்ம கடலோட ஆழத்துக்கு போக போக புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். இந்த வீடியோ பல ஆச்சரியமான உண்மைகளை சொல்ல போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூனிவர்ஸ்ல இருக்கும் எத்தனையோ புது விஷயங்களையும் அதிசயங்களையும் கண்டுபிடிச்ச மனிதர்களால, பூமியில மறைஞ்சிருக்கக்கூடிய எத்தனையோ மர்மங்களை கண்டுபிடிச்ச மனிதர்களால மிகப்பெரிய கடல்களோட துல்லியமான ஆழத்தை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. நமக்கு தெரிஞ்ச கடலோட சராசரி ஆழம் 3.7 கிலோமீட்டர். பூமியில இருந்து நிலாவுக்கு இருக்கக்கூடிய தூரம் சுமார் 3,84,400 கிலோமீட்டர். இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய நிலாவுக்கு 12 பேர் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா கடலோட ஆழம் எவ்வளவு இருக்குன்னு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்க யாராலையும் கடலோட ஆழத்தை தொட முடியல. நம்ம என்னதான் அட்வான்ஸ் டெக்னாலஜி உலகத்துல வாழ்ந்திருந்தாலும் கடலை பத்தின மர்மத்துல வெறும் 5% மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. இன்னும் தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. விஞ்ஞானிகளின் கணிப்பின்படி ஒரு காலத்துல பூமி தீப்பந்தம் மாதிரி எரிந்து கொண்டிருந்தது. இந்த சமயத்துல தண்ணீர் நீராவி வடிவத்துல பூமியோட மேற்பரப்புல தங்கி இருந்தது. காலங்கள் கடந்த பிறகு பூமி குளிர்ச்சி ஆக ஆக பூமியை சுத்தி எல்லா பக்கத்திலும் இருக்கும் நீராவி மேகங்கள் வடிவுல தயாராகி மேகங்கள்ல இருக்கக்கூடிய தண்ணீர் தான் மழை வடிவத்துல பூமியில பெஞ்சிருக்கு. இந்த ப்ராசஸ் பல மில்லியன் ஆண்டுகளா நடந்த பிறகு பூமி குளிர்ச்சியா மாறி இருக்கு. அதுக்கப்புறமா தான் மழை வடிவத்துல வந்த தண்ணீர் நீராவியா மாறாம அப்படியே பூமி மேல இருந்திருக்கு. இதுதான் கடலாவும் மாறி இருக்கு. இந்த தண்ணீர் ஒண்ணு சேர்ந்து கடல்களா மாறினதுக்கு அப்புறமா இந்த தண்ணீர் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து கடலா மாறுறதுக்கு கிட்டத்தட்ட பல மில்லியன் ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில 71% வெறும் தண்ணீர் மட்டும்தான் இருக்கு. இந்த பூமியில இருக்கக்கூடிய மொத்த தண்ணீர்ல 95.5% தண்ணீர் கடல்ல மட்டுமே இருக்கு. 1.7% தண்ணீர் ஐஸ் வடிவத்திலையும், 1.6% தண்ணீர் பூமிக்கு அடியிலையும், 0.01% தண்ணீர் ஏரியாவும், 0.001% தண்ணீர் நதிகளாவும் இருக்கு. இப்படிதான் இந்த பூமியில இருக்கக்கூடிய தண்ணீர் பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்துல மொத்தமா 5 பெருங்கடல்கள் இருக்கு. புராணங்களின் படி மொத்தமா 7 பெருங்கடல்கள் ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணம் பசிபிக் பெருங்கடல வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன், ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் ரெண்டா பிரிச்சாங்க. அதே மாதிரி அட்லாண்டிக் ஓஷனையும் வெஸ்டர்ன் அட்லாண்டிக் ஓஷன், ஈஸ்டர்ன் அட்லாண்டிக் ஓஷன் 2 பாகமா பிரிச்சாங்க. இததான் புராணங்கள்ல போட்டிருக்காங்க. மத்தபடி இந்த உலகத்துல இருக்கிறது 5 பெருங்கடல்கள் மட்டும்தான். இதுல பசிபிக் ஓஷன் தான் ரொம்ப பெருசு. நம்ம பூமியில இருக்கக்கூடிய 71% தண்ணீர்ல 30% தண்ணீர் இந்த பசிபிக் ஓஷன்ல மட்டுமே இருக்கு. அதே போலதான் தண்ணீர்ல வாழக்கூடிய உயிரினங்கள்ல சுமார் 95% இந்த பசிபிக் ஓஷன்ல தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 2000க்கு அதிகமான புது புது உயிரினங்கள் பசிபிக் ஓஷன்ல விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. சாதாரணமா சூரிய வெளிச்சம் கடலோட 100 மீட்டர் ஆழத்துக்கு மட்டும் தான் போகும். அதுக்கப்புறம் போக போக அங்க சூரிய வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுவே 1 கிலோமீட்டர் தாண்டி ஆழமா போயிட்டோம் அப்படின்னா அங்க சுத்தமா வெளிச்சமே இருக்காது. அதுதான் நம்ம இருண்ட டீப் சி அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமா கடல்ல வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் இந்த மாதிரி 100 மீட்டர் ஆழத்துல மட்டும் தான் அதிகமா வாழும். சில உயிரினங்கள் மட்டும் தான் இந்த டீப் சி வரைக்கும் போக முடியும். பட் இந்த டீப் சில எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது, மரண இருட்டா இருக்கும். அங்க எப்படி உயிரினங்கள் வாழுது அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பா உங்களுக்கு வரலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த உலகம் மிகப்பெரிய ஆச்சரியங்கள் நிறைஞ்சது. இயற்கைகள் எத்தனையோ அற்புதத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் விண்மினி பூச்சி. இந்த பூச்சியால வெளிச்சத்தை உற்பத்தி செய்ய முடியும். அதே மாதிரி கடலுக்கு அடியில 2 கிலோமீட்டர் ஆழத்துல ஆங்கிலர் ஃபிஷ் நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு அதோட தலையில விண்மினி பூச்சி மாதிரியே வெளிச்சத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு டார்ச் இருக்கும். சோ இத லைட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்க்கு மேல இருக்கக்கூடிய இந்த லைட் மூலமா மத்த உயிரினங்களையும் இதுக்கு தேவையான பாதையையும் இதால பாத்துக்க முடியும். இந்த ஃபிஷ் மட்டும் இல்ல, டீப் சீல வாழக்கூடிய நிறைய உயிரினங்களுக்கு உடம்புலயே வெளிச்சத்தை உற்பத்தி செய்யக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். பெருங்கடல்களோட ஆழத்தை நம்மளால அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும். பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய மரைனா ட்ரெஞ்ச் பத்தி கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பூமியோட ஆழமான பகுதி இதுதான். விஞ்ஞானிகள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எத்தனையோ அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா மரைனா ட்ரெஞ்ச ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது 10,984 மீட்டர் மட்டும் தான். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 11 கிலோமீட்டர் ஆழம் கொண்டது. ஆனா இது அவங்க சொல்றது சராசரியா. எக்ஸாக்டா இதோட ஆழம் என்ன அப்படின்னு இன்னைக்கு வரை கண்டுபிடிக்க முடியல. இந்த உலகத்தோட உயரமான மலைன்னு சொல்லக்கூடிய மவுண்ட் எவரெஸ்ட அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த மரைனா ட்ரெஞ்சுக்குள்ள நம்மளால மூழ்கடிக்க முடியும். அந்த அளவுக்கு இது ஆழமான பகுதி. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த நிலாவுக்கு கூட 12 பேர் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த ஆழமான பகுதியான மரைனா ட்ரெஞ்சுக்கு மொத்தமே 3 பேர் மட்டும் தான் போயிருக்காங்க. இந்த 3 பேருமே ஆழத்தை தொடல. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அடியில போயிட்டு வந்துட்டாங்க. அதுல ஒருத்தர் தான் ஜேம்ஸ் கேமரான். எஸ், இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் தான் டைட்டானிக் மற்றும் அவதார் படத்தோட டைரக்டர். தண்ணிக்கு அடியில ஏன் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல நம்மளால போக முடியல அப்படின்னா அங்க பிரஷர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த பிரஷர் என்ன பண்ணி விட்டுரும் அப்படின்னா நம்மளோட சக்தி வாய்ந்த சப்மரைனை கூட ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் டின்ன நொறுக்கிற மாதிரி நம்ம சப்மரைனே நொறுக்கி விட்டுரும். கடலோட ஆழத்துக்கு போகும்போது அந்த வாட்டர் பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்மளோட உடம்ப தாக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அனகோண்டா நம்மளோட உடம்ப அப்படியே நசுக்குனா எந்த அளவுக்கு நமக்கு ஆபத்தா விளையுமோ அதை விட அதிக ஆபத்து இந்த வாட்டர் பிரஷர்ல நமக்கு நடக்கும். பல நூற்றாண்டுகளா கடற்கொள்ளையர்கள்ல தொடங்கி இன்னைக்கு நம்ம 2023ல இருக்கோம். இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் வரைக்கும் கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய தங்கங்களை எடுக்கிறதுக்கு போராடிட்டு வராங்க. அது எந்த அளவுக்கு இம்பாசிபிள் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த கவர்மெண்ட்ஸ் ஒன்னு சேர்ந்து மிகப்பெரிய அளவுல பணத்தை செலவு பண்ணி மிகப்பெரிய தேடுதல் வேட்டையை போட்டா மட்டும்தான் கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய தங்கங்களை கண்டுபிடிக்க முடியும். விஞ்ஞானிகளோட கணிப்பின்படி கடலுக்கு அடியில கிட்டத்தட்ட 20 மில்லியன் டன் கணக்கான தங்கங்கள் கொட்டி கிடக்குதான். இந்த கடல் மனித இனத்துக்கு உணவு ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இந்த கடலை நம்ம அசுத்தம் பண்ணாம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட மிகப்பெரிய கடமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். இந்த டீப் சீ பத்தி இன்னும் நிறைய மர்மங்கள் இருக்கு. இதை பத்தி தெரிஞ்சுக்க பார்ட் 2 வீடியோ வேணுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.